இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷசாராயம் குடித்து தற்போது வரை சுமார் 51 பேருக்கும் மேலாக பலியாகியுள்ளார்கள். இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசாரும் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாய பலி குறித்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி அதிமுக தரப்பில் ஒரு பொதுநல மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி அதிமுக வழக்கறிஞர் மாநில செயலாளர் இன்பதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 2021ஆம் ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக விஷசாராய மரணங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டிலிருந்து கள்ளச்சாராய விற்பனை கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் அதிகாரிகளின் துணையுடன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக அத்தொகுதியின் எம்எல்ஏ செந்தில்குமார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை முறையாக பிரேத பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இதுவரை நடைபெற்ற விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்திற்கு பல்வேறு கேள்விகளானது நீதிபதி தரப்பில் எழுப்பப்பட்டது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி விஷசாராயம் கொடுத்து இதுவரை 47 பேர் பலியானதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. 47 பேர் பலியானதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சி சம்பவங்களை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே மரக்காணத்தில் 14 பேர் பலியான போதும் எப்படி தொடர்ந்து விஷசாராயம் விற்க அனுமதிக்கப்பட்டது என்று அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதே போல் மரக்காணம் சம்பவத்தை கடந்த ஒரு ஆண்டாக தமிழக அரசு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கும்படி நீதிபதிகள் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார்கள். இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அந்த அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்வராயன் மலை பகுதிகளில் அரசியல் அதிகாரம் உள்ளவர்களின் துணையோடு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்தித்தாள்கள் மற்றும் யூடியூப் சேனல்களில் செய்திகள் வெளியாகியதையும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் குமரேஷ் பாபு கேள்வி எழுப்பினார். கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் ஏன் அதனை தடுக்க முயற்சிக்கவில்லை என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. பல்வேறு கேள்விகள் நீதிபதிகள் தரப்பில் தமிழக அரசுக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு கைது செய்யப்பட்டுள்ள கோவிந்தராஜ் என்பவர் தான் சாராயத்தில் மெத்தனாலை சேர்த்தவர் என்றும் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் தற்போது இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலிருந்துதான் மெத்தனால் கொண்டு வரப்பட்டதால் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற அதிமுக வாதமானது தற்போது தமிழக அரசு அனைத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது மரக்காணம் மற்றும் தற்போது கள்ளக்குறிச்சி சம்பவங்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சம்பந்தப்பட்டதும் மற்றும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை முழுமையான அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை வருகிற ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.